பாப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடம் பெறுவாய் அதை கேட்டு, பாப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடம் பெறுவாய் அதை கேட்டு, நான் சொல்லும் கதையை நீ கேட்டு நடந்திடுவாயே சமத்தாக, நான் சொல்லும் கதையை நீ கேட்டு நடந்திடுவாயே சமத்தாக. பாப்பாவுக்கு ஒரு பாட்டு பாடம் பெறுவாய் அதை கேட்டு, அடர்ந்த காட்டில் மானொன்று இரு குட்டிகளின் அம்மாவாம், அடர்ந்த காட்டில் மானொன்று இரு குட்டிகளின் அம்மாவாம், காலையில் இறை தேட சென்று மாலையில் புதருக்கு திரும்பி வரும், அன்புடன் குட்டிக்கு பால் ஊட்டும் முத்தம் தந்து பால் ஊட்டும். என்ன இன்னைக்கு பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா? இது என்னுடைய இளமையில் கதை சொல்லியா பிள்ளைங்களை வார்த்தை எடுத்த ஒரு பாடல். இது பாப்பாவுக்கு ஒரு பாட்டு, தீக்கதியில் கூட இது வந்துச்சு. நாங்கள் திருமணையில் நின்றுட்டு பிள்ளைங்களை கொண்டு நாடகம் எல்லாம் போட வைப்போம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில். அந்த பாடலில் ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு பாடல் இது. எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பாருங்கள், இந்த தாவேக்கா பிள்ளைங்க பண்ணுற இந்த அலப்பறைகள் இருக்குல்ல, அந்த அலப்பறைகளுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும், கவலையோடு கவனிக்கணும். மொத்த சமூகத்துலேயும் இந்த பிரச்சனை தலைவிரித்து ஆடிட்டு இருக்குது. இப்போது அடுத்த மாதம் 4ஆம் தேதி வந்ததுன்னா ரிசல்ட்டு தாவேக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, இந்த பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு பெருத்த கவலையாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பிள்ளைங்களை ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமான முறையில் சின்ன வயசுலேருந்தே அவங்கள நம்ம தயார்படுத்தி வெற்றிடங்களாக இருக்கிற அவங்க மனங்களில் நல்ல கருத்துக்களை விதைத்து அவங்கள சமூகத்துக்கு கொண்டு வந்தால் தான் நம்முடைய இதை வெற்றி அடைய முடியும். நம்முடைய இந்த அமைப்பு சமூக அமைப்பு இன்னும் முன்னேற்ற பாதையில் செல்லும். இல்லைன்னு சொன்னால் வெறும் லூசுத்தனங்களும் கிறுக்குத்தனங்களும் மன உளைச்சல் தனங்களும் தான் மிகைத்திருக்கும். 2 வீடியோக்களை நான் இந்த பேச்சோடு இணைக்கிறேன் பாருங்கள். ஒன்று சின்ன குழந்தை, இன்னொன்று வளர்ச்சி அடைந்த ஒரு பெண்ணு. 2னுடைய மனநிலைகள் எப்படி இருக்குது பாருங்கள். 2மே இப்படி தான் ஆகும். ஒன்று முத்தி போச்சுன்னு சொன்னால் இப்படி தான் ஆகும். இது ஆகாமல் இருக்க தடுக்கிறதுக்கான வழி. அதனால் கோபத்தை மறந்துட்டு ஆழ்ந்து கவலையோடு நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான சமூக பணி இது. கொஞ்சம் கவனமாக கேட்டு இதிலிருந்து படிப்பினை பெறுங்க. நன்றி. வணக்கம் விஜய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்ப ஆபீஸ்ல தான் இருக்கேன், கொஞ்சம் வேலையா இருக்கேன். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னா இருந்தா எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு